ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தமிழ் ட்ராவலர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கோம். எபிசோடு 1 எபிசோட் 2 நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எபிசோடு 1ல் மந்த்ராலயத்துக்கு சென்னையிலேருந்து போகிற ட்ரெயின் விளாக் போட்டிருப்பேன். எபிசோட் 2ல் வந்து மந்த்ராலயத்தில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ போட்டிருப்பேங்க. மந்த்ராலயத்துலேருந்து லேபாக்ஷிம், அப்புறமா ஸ்ரீசைலம், அகோபெலம், மகாநந்தி ஒரு 4-5 இடத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் எங்களால் ஸ்ரீசைலத்துக்கு போக முடியல. ஏன்னா அடுத்த நாள் வந்து சிவராத்திரி, செம கூட்டமாக. ஒரு பஸ் டிரைவர் வந்தாருங்க. அவர் ஸ்ரீசைலத்துலேருந்து தான் வந்தார். கேட்டேன் இந்த மாதிரி, இல்லைப்பா தம்பி ஃபுல்லாகிடும், 2 நாள் ஆகிடும் நீங்கள் சாமி பார்க்கறதுக்கு, ரூம் வேறு கிடைக்கல, எல்லாம் ரோட்டில் அங்கே இங்கே பத்துன்னு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க தம்பின்னாரு. ஸ்ரீசைலத்தை நாங்கள் வந்து ட்ராப் பண்ணிட்டோங்க. இப்போ நாங்கள் மந்த்ராலயத்தில் இருக்கோம். மந்த்ராலயத்துலேருந்து மகாநந்தின்னு ஒரு ஊருக்கு போக போகிறோம். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிவன் கோயில். அந்த விழாக்கில் போகலாம். முதல்ல அங்கே மந்த்ராலயத்துக்கு போகிறதுக்கு இங்கேருந்து மந்த்ராலயத்துலேருந்து மகாநந்தி போகிறதுக்கு ஸ்ட்ரைட் பஸ்ஸு ரொம்ப ரேருங்க. அந்த பஸ்ஸை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் 4 பஸ் ஏறி இறங்கணும். அதை பற்றி தான் இந்த விளாகில் சொல்ல போகிறேன். எத்தனை பஸ் ஏறணும், எவ்வளோ ஆகும்ன்ட்டு. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு பஸ் இல்லைங்க மகாநந்திக்கு. இப்போ வந்து எமினம்னு ஒரு ஊர், 22 கிலோமீட்டர் மொத்தம். அங்கே போய் இறங்கிட்ட அப்புறம் கர்னூல் போனோம்மா. கர்னூல்லேருந்து நந்தியாலா, அப்புறம் தான் மகாநந்தி. இத்தனை பஸ் ஏறணும். ஸ்ட்ரைட் பஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் லேட்டுங்க. நம்மளுக்கு கரெக்டாக 3 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 4:15 தான் நம்மளை எடுத்து வந்து விட்டாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வரதுக்குள்ள லேட் ஆகிடுச்சு. நம்ம தப்பு இல்லை, நம்ம பிளான் பண்ணது. இப்போ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பொட்டல் காடு எப்படி இருக்கு பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக எதுவுமே இல்லை, விவசாயமே இல்லைங்க. இங்கே ரொம்ப ட்ரையாக இருக்குது. நம்ம வந்த பஸ் அதுதான். இதுதான் எமினியூர் பஸ் ஸ்டாண்டு. ரொம்ப பெருசுங்க. நான் கூட சின்னதாக இருக்கும், ஏதோ ஜங்ஷன் மாதிரி இருக்கும், ஏறிடலான்னு பார்த்தேன். இங்கேருந்து நம்ம எமினூர்லேருந்து கர்னூல் போனோமா. கர்னூல்லேருந்து நந்தியாலா, அப்புறம் நந்தியாலேருந்து தான் மகாநந்தி. எமினூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்ரீசைலத்துக்கு நிறைய பஸ் விட்டுருக்காங்க. ஆனால் செம்ம கூட்டமாக. இப்போ ஒரு டிரைவர் விசாரித்தோம், அங்கேருந்து ஒரு சிங்கிள் வச்சுட்டு வந்தார். கேட்டேன், செம்ம கூட்டமாக இருக்குது தம்பின்னாரு. அப்போனா ட்ராப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ கூட்டத்தை போய் மாட்டினோம், 2 நாள் ஆகிடுங்க. எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். எமினூரில் இருக்கோம். இப்போ கர்னூலுக்கு வண்டி எடுத்துக்காங்க. நான் ஃபுல்லாக கேட்டுன்னு இருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஏதோ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். அங்கே போய்ட்டு கான்ட்ராக்டர் இருக்கார், அவர்கிட்ட கேட்குறேன். ஸ்ரீசைலத்துக்கு ஸ்பெஷல் பஸ் விட்டாங்களாங்க. அந்த ஸ்ரீசைலம் பஸ்ஸே வந்து கர்னூலுக்கு போகலாமா. இப்போ அந்த வண்டி தான் ஏறி இருக்கோம். இதில் இருக்கிறவங்க பாதிக்கு பாதி 90% சொல்லலாங்க. ஃபுல்லாக ஸ்ரீசைலத்துக்கு தான் போகிறாங்க. நம்ம வந்து கர்னூலில் இறங்கிட போகிறோம். பாருங்களேன், கூட்டத்தை ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே வந்து நிற்கிறது எதுவுமே இல்லை. எல்லோரும் உட்காந்துன்னு சீட்டு ஃபில் பண்ணிட்டு அப்புறம் தான் வண்டி எடுக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி நிற்க வச்சுறாங்க, இப்போ ஏறுன்ட்டு. ஆனால் இங்கே அந்த மாதிரி பண்ணல. இப்போ நம்ம கர்னூலில் இறங்கிட்டு பார்க்கலாம். டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல, டிக்கெட் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தம் 67 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த 120 ரூபா டிக்கெட்டில். அப்புறம் கிலோமீட்டருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். 2 ரூபா அப்படி வச்சுங்க. 1.80 அந்த மாதிரி, 1.70 அந்த மாதிரி வச்சாங்கன்னா கூட 120 ரூபா. இப்போ இது ஸ்பெஷல் பஸ் அம்மா, இது ஸ்பெஷல் பஸ்ன்றாங்க. ஆனால் எதுவுமே தெரியல. நம்ம வந்துட்டோம், கர்னூலுக்கு வந்திருக்கோம். கர்னூல் பஸ் ஸ்டாண்டு தான். 3 மணி நேரங்க, முடியல சத்தியமாக. ரொம்ப உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. இத்தனையும் ஸ்ரீசைலத்துக்கு போகுது இந்த வண்டி, கர்னூல் வழியாக போகுது. அதனால் கர்னூலில் இறங்கிட்டோம். இப்போ நந்தியாலான்னு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். நந்தியாலாவுக்கு பஸ்ஸு நாங்கள் பிடிக்கிறோம். அது எவ்வளோ டிக்கெட்டுன்னு சொல்கிறேங்க. எங்கன்னு பஸ்ஸுன்னு தெரியல. வாங்க பஸ் ஏற்றுறாங்க. கர்னூல் பஸ் ஸ்டாண்டு பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கே பாருங்களேன். இப்போது 10ஆம் நம்பருக்கு போக சொன்னாங்க. அங்கே தான் வந்து நந்தியாலா பஸ் இருக்காமா. அங்கே போயிட்டு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு டீயை குடிக்கலாம். டீ கடையில் ஒரு டீயை போட்டால் தான். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டுருக்கோம். டீயை போட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. உங்களுக்கு பெருசாக தெரியும் வீடியோவில், ஆனால் ரொம்ப சின்னதுங்க. எவ்வளோன்னு தெரியல. ஆனால் பட் டீ நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னா இந்த கடையை பார்த்துங்க. 2ஆம் நம்பர் கடை. எப்படி இருக்கு? நான் ரிவ்யூ சொல்லிட்டேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நல்லா இருக்கா? மௌனம் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம அப்படி எடுத்துக்கலாம். வாட்டர் பாட்டிலெல்லாம் வாங்கலாம் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து ஃபில்லிங் செக்ஷன் இருக்குதுங்க. ஃபில்லிங் நான் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம இதிலெல்லாம் இது பண்ணிட்டோங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டர் பாட்டிலு இதில் ஒரு இல்லை பேக்கெட்டாக வருது பாருங்கள். அது நம்ம இதிலெல்லாம் இல்லவே இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் இங்கே இருக்குது. ஃபில்லிங் பரவாயில்ல, 7 ரூபா வாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்தீங்கன்னா இதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 12ஆம் நம்பரில் வந்து இருக்குது நந்தியாலா பஸ்ஸு. 80 கிலோமீட்டர், 2 ஹவர்ஸ் ஜர்னி. ஆமாம். டிக்கெட் எவ்வளோ?
நான் ஸ்டாப் ஆமாம் இந்த வண்டி. எத்தனை கிலோமீட்டரா? 80 கிலோமீட்டர்ஸு, 2 hours ஜெர்னி. விட்டுறாதீங்க, இந்த வண்டி தான். இதுக்கு முன்னாடி போய் காட்டுறேன். வண்டி நம்பரெல்லாம் இல்லை ஏஜ் இருக்குதுங்க. ஆனால் கேட்டாலும் சொல்லிடுறாங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 1000 இருக்குது. ரேட் வேறு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. இருங்க நான் சாஞ்சு காட்டுறேன். இந்த பட்டன் இருக்கும், ஒரு பட்டனு இது அழுத்தினீங்கன்னா அப்படியே சாயுதா பாருங்க. ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். நாங்கள் டிக்கெட்டை இந்த பஸ்ஸை பார்த்தோன்னே டிக்கெட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தேன். பரவாயில்ல, கம்மியான ரேட்டு தான். 80 கிலோமீட்ரு இல்லை 77 கிலோமீட்டராமா. 145 ஒரு ஆளுக்கு வாங்கியிருக்காங்க. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். குஷன் வச்சுருக்குது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. அந்த பஸ்ஸோடு இது எவ்வளோ மேலு, அதுதான் உண்மையை சொல்லணும்னா. சரிங்க, எப்படி இருந்தாலும் 2 hours ஜெர்னியாம்மா, பார்க்கலாம். மலைங்க நடுவில் போயின்னு இருக்குது. சூப்பராக இருக்குது சீனரி. ஆனால் பச்சை பசுன்னு இல்லை, மழையெல்லாம் ரொம்ப இல்லை போல இந்த பக்கத்தில். ஆனால் வேறு லெவலில் இருக்குது. நந்தியால போர்டு. இங்கேருந்து 16 கிலோமீட்ரு மகாநந்தி, மிகப்பெரிய நந்தி. அப்படி இல்லை, மிகப்பெரிய நந்தியில் நந்தீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமான கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இது எங்கேருந்து எவ்வளோ, ஆட்டோவில் போகலாமா இல்லை பஸ்ஸில் போகலாமான்னு பார்க்குறேன். ஆட்டோ டிரைவர்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க எவ்வளோ வருதுன்னு தெரியல. எவ்வளோ கேட்குறாங்க? 350 ரூபா கேட்குறாங்க. பஸ்ஸில் போனோம்னா 30 ரூபா தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு. 16 கிலோமீட்ரு. வாங்க பார்க்கலாம். வந்து ஏறிட்டாங்க பஸ்ஸு. ஒன்றும் டிரைவர் வரல. 10ஆம் நம்பரு நந்தியாவில் 10ஆம் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாநந்திக்கு பஸ் இருக்குங்க. ஒன்றும் டிரைவர் கண்டக்டர் யாரும் வரல, சாப்பிட போயிருப்பாங்க போல இருக்கு. வந்தோடனே டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்துறேன். ஒரு ஆளுக்கு 30 ரூபாங்க, 150 ரூபா டிக்கெட்டு பார்த்துங்க. ஆட்டோவில் போயிருந்தோன்னா 350 ரூபா 300 ரூபா கேட்டாங்க. 150 ரூபா முடிச்சிடலாம். எத்தனை கிலோமீட்டர்? 19 கிலோமீட்ரு. சரி, எத்தனை கிலோமீட்ரு? 16 கிலோமீட்ரு. சாரி, 19 கிலோமீட்டர் கவர் பண்ண போகிறேன். எவ்வளோ நேரம் ஆக போகுது? எப்படினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. ரொம்ப இதுதான். வெயில் சாப்பிட்டாச்சுங்க. இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, சாப்பிட்டுட்டோம். அந்த கடை ரிவ்யூ போடலான்னு நினச்சேன். அந்த அளவுக்கு பெருசாக ஒர்த் இல்லை, அதனால நான் போடல சார். இறங்கிட்டோம். மகாநந்திக்கு வந்து இறங்கிட்டோங்க. இது வந்து நந்தீஸ்வரர்னு ஒரு சாமி இருக்கார். சிவனோட பேர் தான். சிவனுக்கு பல பேர்கள் இருக்குது, பல ரூபங்கள் இருக்குது. அதில் ஒன்று சிவராத்திரிக்காக பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ரூம் எடுத்துகிட்டு ரூம் தங்கிட்டு ஒரு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்புறம் போகலான்னு இருக்கோம். முதல்ல போய் ரூம் பார்க்குறேன். ரூம் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு விஷுவலாக காட்டுறேன். பாருங்கள், ஒரு நந்தி இருக்குது. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காட்டுறேன் இருங்க. மகாநந்தி வந்துட்டு ரூமை போட்டாச்சு. ரூமை காட்டுறேன். இந்த ரூமோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெட் இருக்கா. அப்படியே வாங்க, பண்ணிக்கலாமா? அப்படியே இப்படி போகலாம். என்னடா இவ்வளோ பெரிய ரூமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட் 2 பேர் போட்டுக்கலாம். இங்கே ரொம்ப பெரிய பெட்டுங்க. இங்கே இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள். நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம். எத்தனை பேர் மொத்தம்? இல்லையே படுக்கலாம். ஒரு 3 3 6 ஒரு 8 பேர் படுக்கலாம். அந்தளவுக்கு பெரிய பெட்டாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலான்னு இருக்காங்க. ஓகே மக்களே, ஒரு வழியாக மகாநந்திக்கு வந்து நம்ம இறங்கிட்டோம். ரூம் எல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரைஸு எவ்வளோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நான் சொல்கிறேன். 8 பேர் படுக்கலாம். பெரிய ரூம் தான். பரவாயில்ல, எங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிச்சு. ஆனால் இன்னும் 10 மணி இருக்குது தான். ஏன்னா 3 நாளைக்கு புக் பண்ணி வச்சுருவாங்களா அந்த ரூமையே. அது எங்களுக்கு ரூம் டக்குன்னு கிடச்சிது. ரொம்ப அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். மகாநந்தீஸ்வரர் கோவில் பேர் மகாநந்தியில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கோவிலை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரியும் அந்த எங்கெங்கே போனோம் அங்கே எல்லாமே சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைய எதுனா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிங்க. அடுத்த வாட்டி திருத்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இந்த விளாக்லேயே நீங்கள் பார்த்துருங்க. ரொம்ப நேரம் ட்ராவலு ரொம்ப
கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா, இந்த கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் ஒரு பஸ் நல்லா இருக்கு, ஒரு பஸ் நல்லா இல்ல. 2வது ரோடும் நல்லா இல்ல. மேலே தூக்கி போட்டு வருது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு லைக்க மட்டும் பண்ணிட்டுருங்க. ஏன்டா அப்பப்போ லைக்கு, சப்ஸ்கிரைப்னு அலையிறேன்னு பார்க்காதீங்களா? அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். உண்மையா சொல்லப்போனா. சரிங்க. பாய். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஓகே.